தளபதி கச்சேரி விஜயுடைய கடைசி படத்தின் முதல் சிங்கிள். உண்மையிலேயே அனிருத்தை பாராட்டி ஆகணும். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் அவருக்கு தான் இருந்திருக்கும். விஜய் படத்துடைய கடைசி படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளை விட போகிறோம். அது கண்டிப்பாக போய் அடிக்கணும். அது என்ன சொல்ல வருதோ அதை கரெக்டாக சொல்லணும். அது ஹிட் ஆகணும், அந்த பாட்டு வைரல் ஆகணும். அதை கரெக்டாக செஞ்சுருக்கிறாரு. பாட்டு ஹிட்டு, வைரல். 1 மணி நேரத்தில் நான் ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் கழிச்சு அந்த பாட்டை பார்த்தேன். அப்போ 2 மில்லியன் வியூஸ் போயிருந்தது. 5 லட்சத்துக்கு மேலே லைக்ஸ். அதாவது 4 பேர் ஒருத்தர் லைக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த பாட்டை. அதெல்லாம் விஜயோடைய பாடலில் தான் நடக்கும். இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு பெரிய ஒரு ஹைப்பு கிடைச்சதே விஜயுடைய பாடல்கள் வெளியில் வரும்போது தான். விஜயுடைய ஏதாவது ஒரு புதிய படத்தின் ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியில் வருது அப்படின்னு பார்த்தா அந்த பெரிய ஹைப்பே வரும். அதற்கான வியூஸும் அப்போ தான் வர ஆரம்பிச்சது. இனிமேல் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த ஹைப் இருக்குமா அப்படின்னும் தெரியல. ஆரம்ப காலகட்டத்தில், விஜயுடைய ஆரம்ப காலகட்டத்திலலாம் விஜய் பாடும்போது இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் அப்படின்னு ஸ்க்ரீனில் வரும். அப்படி அவரை ப்ரொமோட் பண்ண வேண்டி இருந்தது விஜயுடைய அப்பாவுக்கு. ஆனால் இன்னைக்கு விஜய் அப்படின்ற அந்த ஒரு பிராண்ட் இந்தியாவில் தெரியாத ஒருத்தருமே இருக்க முடியாது. இந்தியாவின் கமர்ஷியல் நம்பர் 1 ஹீரோ அப்படின்னா விஜய் தான். 200 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ. இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் அப்படின்லாம் அறிமுகப்படுத்த வேண்டிய அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு விஜய் எந்த அளவுக்கு ஒரு பிராண்டாக நிற்கிறாரு பாருங்க. இந்த படத்துலையும் அவர் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. விஜயோடைய கடைசி படம். அதில் விஜய் ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துலையும் அந்த பாட்டை பாடியிருக்காரு. அந்த வரிகளும் ஏதோ சொல்ல வருது. அது என்ன அப்படின்றது அறிவு தான் நமக்கு, பாடலாசிரியர் அறிவு தான் நமக்கு சொல்லணும். அந்த வரிகள் உண்மையிலேயே நல்லா இருக்குது. அது விஜய் பாடின அந்த ஸ்டைலும் நல்லா இருக்குது. விஜயோடைய குரல் கரெக்டாக அந்த வரிகளுக்கு நல்லா பொருந்தி இருக்கு. மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வேர்வைப்பாரு, மரம் மேலே ஒரு கூடு அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு அப்படின்ற ஒரு வரியை விஜய் பாடியிருக்கிறாரு. அதுக்கு அந்த வரிகளுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றது, அது சரியான விளக்கம் என்ன அப்படின்றது அறிவுடைய இன்டர்வியூவில் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். நல்லா இருக்குது பாட்டு உண்மையிலேயே. என்னுடைய அரசியல் தலைவர்களையும் இந்த பாட்டில் காட்டுங்கப்பா, கால் மார்க்ஸையும் அம்பேத்கரையும் பெரியாரையெல்லாம் இந்த பாட்டில் காட்டுங்க அப்படின்னு தைரியமாக விஜய் சொல்லியிருக்கிறாரு. அதை காட்டணும். ஏன்னா இது என்னுடைய கடைசி படம். இந்த பாடல்கள் என்னுடைய அரசியலையும் சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு விருப்பத்துடன் உருவாக்கப்பட்ட பாடலாக தான் தெரியுது. இந்த பாடல்கள் முழுவதும் அவருடைய அரசியல் என்ன அப்படின்றதையும் சொல்லுது. அவருடைய ரசிகர்கள்கிட்ட, அவருடைய தொண்டர்கள்கிட்ட என்ன சொல்ல வராரு அப்படின்றதையும், என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்றதையும் பாடல் வரிகளில் நல்லாவே தெரியுது. எனக்கு என்ன வேணும் அப்படின்றத அறிவுக்கிட்ட கேட்டு அதை வாங்கியிருக்கிறாரு. இந்த பாட்டில் தெலுங்கு மலையாள வரிகளும் வரும். அதை விஜய் பாடியிருப்பார். அதில் மலையாள வரிகளில் உங்கள் ஸ்நேகம் போல அண்ணன் எவரையும் கண்டதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு மலையாள வரி வரும். புஷ்பா 2 அதில் ஒரு பாட்டு இருக்குது, மன்மத அம்புகள் அப்படின்னு. அந்த பாட்டு வந்தபோது அல்லு அர்ஜுன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், எனக்கு கேரளாவில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி தான் இந்த பாட்டில் மலையாள வரிகளை நான் சேர்க்க சொல்லியிருந்தேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் விஜய்க்கும். கேரளாவை பொறுத்த வரைக்கும் மம்முட்டி, மோகன்லால் இந்த 2 ஸ்டாரை தாண்டி வெளிமாநில ஹீரோ 2 பேர் கேரளாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க அப்படின்னா அது ஒன்று அல்லு அர்ஜுன், இன்னொன்று விஜய். அல்லு அர்ஜுனை விட விஜய்க்கு அங்கே ஃபேன்ஸ் அதிகம். இந்த பாட்டில் மலையாள ரசிகர்களுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி உங்கள் ஸ்நேகம் போல அண்ணன் கண்டதில்லை அப்படின்ற அந்த வரியை சேர்த்துருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணா அப்படின்னு அனிருத் கூப்பிடுறாரு. என்னடா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஒரு லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு அனிருத் சொல்ல ஓகே அப்படின்னு விஜய் சொல்கிறதோட அந்த பாட்டு முடியுது. ஆனால் அந்த லாஸ்ட் டான்ஸ் என்ன, அந்த லாஸ்ட் டான்ஸ் எங்கே இருக்க போகுது? கடைசியாக படத்தில் அந்த படம் முடியும் போது இந்த பாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட அந்த டான்ஸும் இருக்கும். ஆனால் அந்த டான்ஸுக்கு விஜயுடைய ரசிகர்களுக்கு உண்மையாகவே கொண்டாட முடியாது. ஏன்னா விஜயை இனிமேல் அவங்க அப்படி தியேட்டரில் பார்க்க போகிறது கிடையாது. விஜய் அப்படின்ற அந்த நடிகனுடைய அந்த பயணம் அந்த லாஸ்ட் டான்ஸோட முடியுது. படம் உண்மையிலே நல்லா இருந்து ஒரு ஹாப்பி என்டிங்காக இருந்தாலும் வர்ற ரசிகர்கள்லாம் கண்ணீரோட தான் வருவாங்க. 2026 அப்புறம் விஜயோடைய ரசிகர்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கோ இல்லைனா ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளோ இனிமேல் வரப்போகிறது கிடையாது. இதுதான் அவருடைய கடைசி படம். விஜயோடைய ரசிகர்களுக்கு விஜயோடைய இனிமேல் ஒரு புதிய படம், அதோட எதிர்பார்ப்பு அதெல்லாம் இனிமேல் கிடையாது. இவ்வளோ பெரிய கூட்டம் அவர் சேர்த்து வச்சிருக்கிறாரு. அதை இவங்கெல்லாம் ஓட்டாக மாற்றினாங்கன்னா விஜய் முதலமைச்சர் ஆகலாம். அப்படி முதலமைச்சராகி அவர் உண்மையிலேயே ஜனநாயகனாக இருக்காரா, என்ன நினச்சி இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறாரோ அதை அவரால் செய்ய முடியுதா அப்படின்றதெல்லாம் இனிமே காலம்தான் பதில் சொல்லும். என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மையான, நடுநிலையான என்னுடைய கருத்துக்களை தான் நான் இந்த சேனலில் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.